இயக்கா பிறந்த தின விழா லயலா கல்லூரி அருகே கொண்டாடினோம். அந்த விழாவில் சிறப்பு பயிற்சியாளராக திருநாவுக்கரசு ஐயா வந்தார். அவர் தான் திருநாவுக்கரசர். அவர் திராவிட இயக்க ஆய்வாளர். அந்த நிகழ்ச்சிக்கு நான் ஒரு பத்திரிகை நிருபர் என்ற முறையில் செய்தி சேகரித்து மாலை முரசு பத்திரிகையில் நான் தெரிவிச்சிருந்தேன். அந்த ஒரு நினைவால் என்னையும் சேர்த்து திருநாவுக்கரசர் அழைத்துவிட்டார். நான் இந்த அரங்கிற்கு வருவதை மிகவும் சிறப்பாக பெருமையாக கருதுபவன். சில மாதங்கள் நடுவில் என்னால் வேலை நிமித்தமாக வர இயலவில்லை. தொடர்ந்து வர வேண்டும் என்று விரும்புகிறேன். இனி வருவேன். இந்த நிகழ்ச்சியில் நான் சமீபத்தில் படித்த ஒரு சின்ன கட்டுரையை உங்கள் கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகிறேன். பொதுவாக உயர் பதவியில் இருப்பவர்கள் தாங்கள் பெற்ற நோய் பற்றிய விவரத்தை வெளியில் சொல்ல விரும்ப மாட்டார்கள். இது நாம் கண்கூடாக கண்டு வருவது. ஆனால் சமீபத்தில் நான் ஒரு பிரபல பத்திரிகையிலே நமது மாநிலத்தில் தலைமைச் செயலாளராக இருக்கும் மாலதி IAS அவர்கள் தான் அனுபவித்து வரும் தான் பாதிக்கப்பட்ட ஒரு நோய் குறித்து பகிரங்கமாக ஒரு கட்டுரை வாயிலாக தெரிவித்திருக்கார். 2003ஆம் ஆண்டு அவர்கள் மார்பக புற்றுநோயால் பாதிக்கப்படுகிறார்கள். 2003 அதுக்காக ஒரு வருடம் சிகிச்சை பெறுகிறார்கள். பொதுவாக புற்றுநோய்க்கு 3 வகையாக சிகிச்சை அளிக்கப்படுகிறது. அறுவை சிகிச்சை, கதிர்வீச்சு, அதன் பிறகு கீமோதெரப்பி என்கிற ரசாயனம், நரம்பு வழியாக மருந்து செலுத்துவது. இந்த 3 வகையான சிகிச்சை. இந்த 3 சிகிச்சைகளையும் ஒரு வருட காலத்துக்கு எடுத்து முடிக்கிறார்கள். அதன் பிறகு மருத்துவர் சொல்கிறார், இதோட சிகிச்சை முடிந்து விட்டது என்று அவர் சொல்லவில்லை. செக்கப்க்கு நீங்க தவறாமல் வந்து கொண்டிருக்க வேண்டியது. முதலில் 3 மாதத்துக்கு ஒரு தடவை செக்கப் போகிறார்கள். அதன் பிறகு 6 மாதத்துக்கு ஒரு தடவை. சில ஆண்டுகள் போகிறது. அவர் மருத்துவரிடம் கேட்கிறார், நோய் எனக்கு நல்லாகிவிட்டதா? இல்லை, நீங்கள் கடைசி வரைக்கும் இந்த செக்கப் வந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று. இவர் போகிறார். உயர் பதவியில் இருந்து கொண்டிருக்கிறார். கடந்த மே மாதம் 2010 இந்த ஆண்டு போகும்போது ஸ்கேன் அல்ட்ராசவுண்ட்ல ஒரு சின்ன பிரச்சனை தென்படுது. லிவர்ல இந்த புற்றுநோய் திருப்பி அறிகுறி. மருத்துவர் சொல்கிறார், லிவர் நீங்க இருக்கக்கூடாது என்பது. மறுபடியும் நோயை எதிர்க்கிற ஒரு சூழ்நிலைக்கு வந்து இப்ப சிகிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறார். முதலமைச்சருடன் எந்த நிகழ்ச்சியிலும் அவரை பார்க்கலாம். இப்படி பகிரங்கமாக சொல்லிவிட்டு அவர் கூறுகிறார், நோய் வந்தால் அச்சைப்பட தேவையில்லை என்று சொல்லி இந்த உலகத்திலே குழந்தைகள் மிகவும் மகிழ்ச்சியாக வாழ்கிறார்கள். ஒரு அறிஞர் கூறுவதை அவர் நமக்கு மேற்கோளாக காட்டுகிறார். குழந்தைகள் ஏன் மகிழ்ச்சியாக வாழ்கிறார்கள் தெரியுமா? அவர்கள் கடந்த கால நினைவுகளையும் எதிர்கால எதிர்பார்ப்புகளையும் சுமைகளாக மனதில் ஏற்றிக் கொள்வதில்லை. அதுபோல வாழ வேண்டும் என்ற அந்த அறிஞரின் கருத்து என் மனதில் பட்டது. நிகழ்காலத்தில் நன்றாக வாழ்கிறேன், நீங்களும் நன்றாக வாழுங்கள், நோய்க்கு அஞ்சாதீர்கள் என்று கூறி முடிக்கிறார். அந்த கருத்தை உங்கள் முன் இந்த சந்தர்ப்பத்தில் தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி.